வணக்கம். என்னோடய பெயர் ஜேம்ஸ். இது என்னோடய ஃபார்ம். பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மொத்தமாக ஒரு 8 ஏக்கர் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து ஒரு 6 ஏக்கரில் வந்து தென்னந்தோப்பு இருக்குது. மற்ற இடங்களில் வந்து புல், அப்புறமா வந்து இந்த கொய்யா, அப்புறமா மா வச்சுருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடோட ஃபார்ம். இது கிட்டத்தட்ட வந்து மாட்டுக்குள்ள ஃபார்ம் பார்த்திங்கனாலே ஒரு 50 மாடு வந்து தாராளமாக போடலாம். அந்த அளவுக்கு ஷெட்டில் இடம் இருக்குது. அப்புறமா வந்து ஆடு வந்து ஒரு 200 ஆடு போடுற அளவுக்கு தாராளமாக இடம் இருக்குது. இதுதான் அந்த ஷெட்டு நான் காமிக்கிறது. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மீன் குட்டை, மீன் போடுறதுக்கு குட்டை அமைச்சிருக்கோம். இது வந்து அங்கே வேலையாளங்க தங்குறதுக்கு ஒரு ரூமும், ஓனர்ஸ் தங்குறதுக்கு வந்து ஒரு ரூமும், 2 ரூம் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்குது. அப்புறமா பின்னாடி ஒரு பெரிய தொட்டி இருக்குது தண்ணீர் பிடிக்கிறதுக்காக. அப்புறம் ஆடு வந்து குளிப்பாட்டுறதுக்கு ஒரு சின்ன பூல் இருக்குது. சின்ன ஒரு தொட்டி, ஒரு 10க்கு 10 தொட்டி இருக்குது. இது எல்லாமே நான் வந்து க்ளோஸ்டு வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். நான் இப்போ வந்து இதோட மத்திய பகுதியிலேருந்து எடுத்துருக்கேன். ஃபுல்லாக தென்னந்தோப்பு, இரிகேஷன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஆடு மாடு இருக்கிறதுக்காக, கொஞ்சம் தண்ணி விடுறதுக்காக அப்பப்போ தண்ணியை வந்து வெளியே திறந்து விட்டுப்போம். அந்த புல் வளர்றதுக்காக, இன்னும் வந்து மரங்கள் செழிப்பாக இருக்கிறதுக்காக. இப்போ இதில் வந்து இந்த தென்னை மட்டை வச்சு அடைச்சி வச்சுருக்க எல்லாமே புதுசாக தென்னங்கன்றுகளை வச்சுருக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒயிட்டாக தெரியுது. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒயின் ஷாப் வித் பார் ரெண்டுமே வந்து இருக்குது. ரெண்டுமே வந்து என்னோடய ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது. நான் இப்போ வந்து அதோட மத்திய பகுதியிலேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறமா வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனி ஃபோட்டோஸாக உங்களுக்கு இதில் போடுறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை. இப்போ உள்ள வந்து கோழி போடுறது கூட தனியாட்டு ஷெட் வச்சுருக்குறோம். மாட்டுப்பண்ணையிலே பாதி பிரித்து வந்து கோழி பண்ணையாட்டு பிரித்து வச்சுருக்குறோம். ஆடு மாடு கோழி வாத்து போட்டுக்கலாம், மீன் பண்ணை வச்சுக்கலாம், மீன் பண்ணை இருக்குது. இப்படி வந்து உங்களுக்கு என்ன தேவையோ பண்ணிக்கலாம். இல்லை ஆடு மாடு வேண்டாம், தென்னந்தோப்பு மட்டும் போதுன்னு சொன்னால் ஒவ்வொரு தென்னை மரமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 அடி 25 அடி அகலத்தில் கேரளாவிலேருந்து கொண்டு வந்து, கேரளா ஒரு டாக்டர் மூலியமாட்டு, அவர் தான் இதுக்கு முன்னாடி ஓனர். அப்போ அவரெல்லாம் வச்ச தென்னை எல்லாம் செழிப்பான தென்னைகள் தான். அப்போ இது வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்க வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னோடய நம்பர் வந்து 9345234440. ஓகேங்களா? ஓகே, நன்றி. பார்த்தீங்கன்னா இதான் ஒயின் ஷாப்பு. ஆப்போசிட்டில் வந்து பார் வச்சுருக்குறோம். இதில் வந்து ஒரு மோட்டார் பிரஞ்சிலும் பம்ப் செட்டு. இது வந்து 5 ஹெச்பிக்குள்ள பம்ப் செட்டு. இது வந்து ஒரு சின்ன ரூம் இருக்குது. இது இப்போ சமையல் அறையாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
45 அடிக்கு 45 அடி எடுத்துருக்கு பெரிய கிணறு. இதெல்லாம் மழை பெஞ்சதுன்னா உடனே தண்ணி வந்து உடனே ஃபுல்லாயிரும். அவ்வளோ இந்த கிணறு இது வரைக்கும் தண்ணி வற்றினது கிடையாது. பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கோடை வந்தது. அந்த கோடையில் கூட இந்த கிணத்துல தான் சப்ளை. இது போக நாங்கள் ஒரு போர் போட்டு வச்சுருக்கோம். அந்த போர் வந்து நைட்டு வந்து நாங்கள் வந்து அடித்து நம்ம தோட்டத்துக்குள்ளே பாய்க்கிறதுக்காக சும்மா ஓப்பன் ஆட்டு விட்டுருவோம். அதான் 5 HP மோட்ரு அதில் இருக்குது. சப்பு எதுவும் 5 HP சப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்குள்ளது. வாட்டர் இரிகேஷன் எல்லாமே பக்கா பண்ணி வச்சுருங்க. எல்லாம் பண்ணியாச்சு, கிளியராக இருக்குது. எல்லா தென்னை மரத்துக்கும் பைப்பு இது ட்ரிப் இரிகேஷன். மற்றபடி ஆங்காங்கே பைப்பெல்லாம் போட்டு தண்ணி எங்கே வேணாலும் வந்து நம்ம திறந்து விட்டுக்கலாம். தன் பாய்ச்சல் கூட பாய்ச்சிக்கலாம். அப்படி எல்லாம் கிளியராக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த புல் இதுக்காக வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் இடம் வந்து இந்த மானாவாரி பயிர், இந்த கடலை ஏற்கனவே கடலை போட்டு எடுத்து அடுத்து பருவம் பண்ணணும். அதுக்காக இது இருக்குது. இது கொஞ்சம் இடத்த அப்படி பிரித்து வச்சுருக்கோம். இதில் கடலை போடுவோம், மக்காச்சோளம் போடுவோம். இந்த மாட்டு ஆடுக்காக இது ஃபீடுக்காக பண்ணிப்போம். வந்து கோஃபர் அந்த பக்கம் வந்து சூப்பர் நேப்பியர் கிராஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். எல்லாமே சுற்றி ஃபென்சிங் போட்டு நீட்டாக இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முருங்கை வணக்கங்க. இதான் வந்து ஒரு இதோட என்ட்ரன்ஸு. பிளாக் டாப் பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் போட்டிருக்கு. இதான் வந்து நம்மளோட தோட்டம். சுற்றி ஃபென்சிங் பண்ணியிருக்கோம். ஒரு நாய் கூட உள்ளே வர முடியாத அளவுக்கு கம்ப்ளீட் ஃபென்சிங் போட்டு அதை சுற்றி அடைச்சி வச்சுருக்குறோம். ஆடு மாடு இருக்கிறதுனால அதை கம்ப்ளீட்டாக வந்து கிளியராக அடைச்சி வச்சுருக்குறோம். இது என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா. இதை வந்து இந்த ஒயின் ஷாப்காக தனியார் சென்டராக வந்து ஒரு பாதை போட்டு தோட்டத்துக்குள்ளே வர அளவுக்கு கிளியராக 2 பக்கமும் வந்து ஃபென்சிங் வச்சு அடைச்சி ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது பாரு பக்கத்தில் வந்து ரைட் சைடில் ஒயின் ஷாப். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிணறு உள்ள இருக்குது. கிணறு இந்த பக்கம். அப்புறமா வந்து கிணறு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 45க்கு 45 அடி அகலம் இருக்கும். சரிங்களா? ஆழம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 ஃபீட்டு ஆழம் இருக்குது. அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக வந்து கிராஸ் போட்டு வச்சுருக்கோம். சூப்பர் நேப்பியரு, கோஃபோரு இந்த மாதிரி போட்டு கொய்யா இருக்குது. சரிங்களா? இது இந்த பக்கம் வந்து ஒரு 1.5 ஏக்கர் இந்த பக்கம் இருக்குது.